ஆப்பிரிக்காவை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? 54 நாடுகள், அவற்றின் தலைநகரங்கள், மேலும் சுவையான தகவல்களுடன் கூடிய கேள்வி போட்டி. விடைகளை தேர்வு செய்ய தயாரா? ஆரம்பிப்போம். நைஜீரியா ஆப்பிரிக்காவின் மக்கள் தொகை அதிகமுள்ள நாடு. அபுஜாவில் ஜுமா மசூதி, மிகப்பெரிய மசூதி உள்ளது. எதியோப்பியா ஒருபோதும் காலனித்துவமாக ஒரே ஆப்பிரிக்க நாடு. இங்கு 13 மாதங்கள் கொண்ட தனித்த காலண்டர் உள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு 3 தலைநகரங்கள் உள்ளன. நிர்வாகம் பிரிடோரியா, சட்டம் கேப் டவுன், நீதித்துறை புளூம்ஃபோன்டெயின். நைரோபி பச்சை நகரம் சன்ஷைனில் என்று அழைக்கப்படுகிறது. மாசாய் மரா இங்கு உள்ளது. எகிப்து உலகின் பழமையான ஒற்றைக்கல் கோவில் அபு சிம்பில் உள்ளது. நைல் நதி இதன் உயிர் நாடி. கானா ஆப்பிரிக்காவின் தங்கக்கரத்தின் பகுதி. காக்கோ பீன்ஸ் உற்பத்தியில் உலகில் 2வது இடம். அல்ஜீரியா ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடு. சஹாரா பாலைவனத்தின் பெரும் பகுதி இங்குள்ளது. பெனின் வுடு கலாச்சாரத்தின் பிறப்பிடம். 16ஆம் நூற்றாண்டின் தஹோமி ராஜ்யம் இங்கு இருந்தது. லுவாண்டா உலகின் மிகவும் விலையுயர்ந்த நகரங்களில் ஒன்று. பெட்ரோலியம் உற்பத்தியில் முன்னணி நாடு. புர்கினா பாசோவின் பெயருக்கு நேர்மையான மனிதர்களின் நாடு என்று பொருள். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய திரைப்பட விழா பேஸ்வகோ இங்கு நடைபெறுகிறது. புருண்டியின் புதிய தலைநகரம் கிடேகா. உலகின் 2வது ஆழமான ஏரியான டாங்கனிகா இங்கு உள்ளது. கேப் வெர்டே ஒரு தீவு நாடு. இங்கு போர்த்துகீசு மற்றும் ஆப்பிரிக்க கலாச்சாரம் கலந்துள்ளது. கேமரூனை மினி ஆப்பிரிக்கா என அழைப்பர். இங்கு 250க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. வைரங்களின் நாடு ஆனால் உலகின் மிக ஏழை நாடுகளில் ஒன்று.
சாட் பாலைவனத்தின் 90% பகுதியைக் கொண்டது. ஜகோமா தேசிய பூங்கா வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது. கோமரோஸ் நிலவின் தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இலவங்கம் மற்றும் இலாங் இலாங் மலர்கள் புகழ்பெற்றவை. காங்கோ நதி உலகின் ஆழமான நதி. இங்கு 80% காடுகள் உள்ளன. இரண்டாம் காங்கோ போர் 5 மில்லியன் மரணங்கள். உலகின் மரணக்கூடிய போர்களில் ஒன்று. ஜிபூட்டியின் லா கசால் உலகின் உப்பு ஏரிகளில் ஒன்று. இது பாப்பில் மாண்டெப் நீரிணையின் முக்கிய துறைமுகம். எக்வடோரியல் கினி ஸ்பானிஷ் பேசும் ஒரே ஆப்பிரிக்க நாடு. பெட்ரோலியத்தை அடிப்படையாகக் கொண்ட பொருளாதாரம். புருண்டியின் புதிய தலைநகரம் கிடேகா. உலகின் 2வது ஆழமான ஏரியான டாங்கனிகா இங்கு உள்ளது. கேப் வெர்டே ஒரு தீவு நாடு. இங்கு போர்த்துகீசு மற்றும் ஆப்பிரிக்க கலாச்சாரம் கலந்துள்ளது. காபோனில் மனிதர்களை விட வனவிலங்குகள் அதிகம். இங்கு 88% காடுகள் உள்ளன. காம்பியா ஆப்பிரிக்காவின் சிறிய நாடு. காம்பியா நதி முழு நாட்டையும் சுற்றி உள்ளது. லெசோத்தோ ஒரு சுதந்திர இராச்சியம். இது தென்னாப்பிரிக்காவால் சுற்றப்பட்டுள்ளது. ஆடுகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. லைபீரியா ஆப்பிரிக்காவின் பழமையான குடியரசு. விடுதலை பெற்ற அமெரிக்க அடிமைகளால் நிறுவப்பட்டது. கினியா உலகின் மிகப்பெரிய பாக்சைட் கனாரதத்தை கொண்டது. நைஜர் நதி இங்கு தோன்றுகிறது. லிபியாவின் 90% பகுதி பாலைவனம். பண்டைய ரோமன் நகரமான லெப்டிஸ் மக்னா இங்கு உள்ளது. மடகாஸ்கர் உலகின் 4வது பெரிய தீவு. லெமூர் மற்றும் பாபா மரங்கள் இங்கு மட்டுமே காணப்படுகின்றன.
மலாவி ஏரி உலகின் 9வது பெரிய ஏரி. 1000க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் இங்கு உள்ளன. புருண்டியின் புதிய தலைநகரம் கிடைக்கா. உலகின் 2வது ஆழமான ஏரியான டாங்கனிக்கா இங்கு உள்ளது. மாலியின் திம்பக்டு நகரம் பண்டைய கல்வி மையம். 7 லட்சம்க்கும் மேற்பட்ட பழைய கையெழுத்துப்படிகள் இங்குள்ளன. ஒரு காலத்தில் உலகத்தில் அதிகமான அடிமைகள் வாழ்ந்த நாடுகளில் ஒன்று மரிடானியா. 2007ஆம் ஆண்டுதான் முழுமையாக சட்டப்படி அடிமைத்தனம் தடை செய்யப்பட்டது. மொரிசிஸ் டோடோ பறவையின் சொந்த நாடு. இப்போது அது அழிந்துவிட்டது. பல இனக்கலப்பு கலாச்சாரம் கொண்டது. மொராக்கோவில் உள்ள ஃபெஸ் நகரம் உலகின் மிகப் பழமையான பல்கலைக்கழகத்தை அல் கரவியின் கொண்டுள்ளது. மொசாம்பிக் கடற்கரைகள் மற்றும் பவளப்பாறைகளுக்கு பெயர் பெற்றது. 2500 கிமி கடற்கரை கொண்டது. நமீபிய பாலைவனம் உலகின் பழமையானது. எட்டோஷா தேசிய பூங்கா வனவிலங்குகளுக்கு புகழ்பெற்றது. நைஜர் சஹாராவின் தெற்கு எல்லை. சஹேல் உலகின் மிகுந்த இளம் மக்கள் தொகை கொண்ட நாடு. ருவாண்டா 1000 மலைகளின் நாடு எனப்படுகிறது. மலைகளில் கோரில்லாக்களை பார்க்கலாம். இது ஆப்பிரிக்காவின் சிறிய நாடு. கோகோ பீன்ஸ் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களுக்கு பெயர் பெற்றது. டாகர் ராலி இதன் பெயரால் அழைக்கப்படுகிறது. உலக பாரம்பரிய தளமான கோரி தீவு இங்குள்ளது. சீஷல்ஸ் உலகின் சிறிய நாடுகளில் ஒன்று. ஜெயண்ட் டாடாஜிகள் மற்றும் பவழப்பாறைகள் புகழ்பெற்றவை. இங்கு இரத்த வைரங்கள் கிடைக்கின்றன. விடுதலை பெற்ற அடிமைகளால் நிறுவப்பட்டது. சோமாலியா கவியர்களின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. உலகின் நீளமான கடற்கரை கொண்டது.
தெற்கு சூடான் 2011 இல் சுதந்திரம் பெற்றது. உலகின் இளைய நாடு. நைல் நதியின் நீல மற்றும் வெள்ளை கிளைகள் இங்கு சந்திக்கின்றன. மெரு மலைகள் பழமையான கோயில்களைக் கொண்டது. கிளிமாஞ்சாரோ மலை ஆப்பிரிக்காவின் உயரமானது. செரெங்கெட்டி தேசிய பூங்கா உள்ளது. டோகோவின் கடற்கரைகள் புகழ்பெற்றவை. வூடு மதம் இங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. துனிசியா அரபு வசந்தத்தின் தாயகம். பண்டைய கார்த்தேஜ் நகரம் இங்கு அமைந்துள்ளது. உகாண்டா நைல் நதியின் உற்பத்தியிடம். மலைகளில் கோரில்லாக்கள் வாழ்கின்றன. விக்டோரியா வாசல் உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. இது ஜிம்பாப்வேயுடன் பகிர்ந்து கொள்கிறது. பெரிய ஜிம்பாப்வே என்ற மாபெரும் கற்கள் கட்டப்பட்ட நகரம். யுனெஸ்கோ தளம். இங்கு விக்டோரியா வாசல் உள்ளது. உலகில் மிக அதிக கோகோ பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு. உலகின் 40% கோகோவை இங்கேயே விளைவிக்கின்றனர். இதனால் சாக்லேட் ரசிகர்கள் இந்த நாட்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மக்காடிக்காடி பான்ஸ், மக்காடிக்காடி பான்ஸ் என்பது உலகின் மிகப்பெரிய உப்பு நிலங்களில் ஒன்றாகும். விண்வெளியிலிருந்து கூட பார்க்க முடியும்.